ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் பற்றி நாம் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது தமிழில் வரலாற்று பின்புலம் மின்னோட்டங்கள். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி வந்துச்சு, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க. ஓல்டன் டேஸில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் 2 ஆப்ஜெக்டை ரப் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஆம்பர், தமிழில் அரக்கு, இது ஒரு மரப்பிசின் வகை. இன்னொன்று அனிமல் ஃபர். இது ரெண்டையும் ரப்பிங் பண்ணும்போது ஆம்பரில் சம் பீஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் டஸ்ட் அட்ராக்ட் ஆகுது. அப்போது ஆம்பரில் சம் சார்ஜ் இருக்குது, ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குது. ஆம்பர் இஸ் எ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு இருந்திருக்காங்க. லேட்டர் கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க் கிளாத், இது ரெண்டையும் ரப் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் ரப் பண்ணும்போது கிளாஸ் ராடில் அட்ராக்டிவ் பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அது அட்ராக்ட் ஆகுது. சம் பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகுது. அப்போ கிளாஸ் ராட்லேயும் ஏதோ ஒரு சார்ஜ் இருக்கு. தென் ரப்பர் ராட் இது ரெண்டையும் க்ளோஸ்அப்பில் கொண்டு வராங்க, ரிப்பல் ஆகுது. தென் கிளாஸ் ராடு இது ரெண்டையும் க்ளோஸ்அப்பில் கொண்டு வராங்க, ரிப்பல் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரப்பர் ராடு கிளாஸ் ராடு இது ரெண்டையும் க்ளோஸ்அப்பில் கொண்டு வரும்போது அட்ராக்ட் ஆகுது. ஓஹோ, அப்போ தான் அவங்க கன்க்ளூஷனுக்கு வராங்க. ரப்பர் ராடில் ஒரு டைப் ஆஃப் சார்ஜையும் கிளாஸ் ராடில் இன்னொரு டைப் ஆஃப் சார்ஜும் இருக்குன்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சிடணும், இந்த ராடுங்களுக்கு ஒரு நேம் வச்சிடணும் அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டில் பெஞ்சமின் பிராங்க்லின் இதுக்கு நேம் வைக்கிறாரு. ரப்பர் அண்டு ஆம்பருக்கு நெகட்டிவ் சார்ஜ்னும் கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னும் நேம் வச்சுறாரு. யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இவர் ஒரு ஜமீன் பரம்பரை, நல்லா ஃப்ராங்காக பேசுவார், அதனால பெஞ்சமின் பிராங்க்லின். ஓகே, என்னதான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்டில் நெட் சார்ஜ் ஜீரோவாக இருந்தால், ஒரு ஆப்ஜெக்டில் நெட் சார்ஜ் ஜீரோவாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஸோ இவரை ஃபாலோ பண்ணி தான் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் ஜே தாம்சன் அண்ட் ரோதர்ஃபோர்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அவங்க. இது ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அதுக்கு வெளியே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். சரியா? தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரோட்டான் ஐகன் கோல்ட்ஸ்டீன், எலக்ட்ரான் ஜே தாம்சன், நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். இதில் பாருங்க, உள்ள நியூக்ளியஸ்குள்ள ப்ளஸ் மைனஸ் புரோட்டான் எலக்ட்ரான் இருந்தாலும் கூட அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன்? இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல் இருந்தால், ஈக்குவல் மாஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, when an object is rubbed with another object, எக்ஸாம்பிள் ரப்பர் வித் கிளாஸ் ராடு, ரெண்டு அதே மாதிரி மறுபடியும் ரப் பண்ணி பார்க்குறாங்க. ரப்பர் ராடில் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ், இது ரெண்டையும் ரப் பண்ணும் போது என்ன ஆகும்? நான் முன்னாடியே பார்த்துருப்போம் 11th எனர்ஜி இஸ் ஒரு கன்சர்வேட்டிவ், நாட் கிரியேட்டட் அண்ட் நாட் டெஸ்ட்ராய்டு, ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு. அதே மாதிரி தான் இங்கேவும் சார்ஜ் இஸ் நாட் கிரியேட்டட் எய்தர் நாட் டெஸ்ட்ராய்டு. அப்படி இது ரெண்டு ரப் பண்ணும் போது என்னாகும்? ஒன்லி டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதா, இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ரப் பண்ணும்போது உரசும் போது என்னாகும்? இதில் இருக்கிற சார்ஜ் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ இது நெகட்டிவ் ஆயிரும், அப்போ இது என்னாகும்? பாசிட்டிவ் ஆயிரும். சரியா? அப்போ இது மாதிரி தான் நடக்குமோ தவிர நாட் கிரியேட்டட் அண்ட் நாட் டெஸ்ட்ராய்டு. ஓகே, ஸோ இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா எதையும் ரப் பண்ணாத போது அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ரப் பண்ணாத போது அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ரப் பண்ண பிறகு என்ன ஆகுது? சம் சார்ஜ் சேஞ்ச் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு
அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஓகே, அடுத்த வீடியோவில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் என்ற ஒரு டாபிக் நாம் பார்ப்போம். சரியா, பொறுமையாக நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ.